ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. புதிய ரேஷன் கார்டு இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை 1 மாதம் 2 மாதம் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு இன்னும் புது ரேஷன் கார்டு வந்திருக்காது. அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அது சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, இந்த புதிய ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத ஒன்றை கொண்டு ப்ராசஸ் பண்ணதுனால அதுக்கான பணியாளர்கள் எல்லாமே இந்த புதிய ரேஷன் கார்டு பணிகளை விட்டுட்டு மகளிர் உரிமை தொகைக்கு போயிட்டாங்க. ஸோ இது நிறைய பெண்டிங், நிறைய கார்டு ஹோல்டிங் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இந்த 2 வருஷத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு கார்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் 1 லட்சம் பேருக்கு கார்டு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, நான் ஃபஸ்ட்டு முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ் சைடில் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு. இந்த மாதிரி உங்களோட விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே கிடையாது. இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நாங்களும் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு கார்டு கைக்கே வந்துருச்சு. கடந்த ஜனவரி மாதமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஒரிஜினல் வீட்டுக்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனால் சேம் டைமில் 2 பேருக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஒருத்தருக்கு கார்டு வீட்டுக்கே வந்துருச்சு. ஆனால் இன்னொருத்தருக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியுமா ஆன்லைனில் அப்படின்னு எல்லாமே பார்த்தா ஆன்லைன்லேயும் செக் பண்ண முடியல. நேரில் போனாலும் எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நான் எடுத்த ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது உங்களோட ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு வராமல் இருக்கும், என்ன ஸ்டேஜ்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மெசேஜ் கடைசியாக வந்துச்சுல, விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு இல்லை அப்படின்னா ஒரு 3 ஸ்டேஜ் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இதில் எந்த ஸ்டேஜ் வந்திருந்தாலும் சரி, அந்த மெசேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அப்ளை பண்ண போது ஒரு ஒப்புகை சீட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மையும் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக எந்த தாலுக்கா ஆஃபீஸோ அந்த தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயிட்டு, நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன், 2 ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஒரு ரிலேட்டிவ் ஃபேமிலியில் 2 பேருமே. ஒருத்தருக்கு கார்டே கைக்கு வந்துருச்சு, இன்னொருத்தவங்களுக்கு என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னே தெரில, எப்போ கார்டு வரும், என்ன தான் நிலமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டிருந்தோம். நானே டேரெக்டாக பேசியிருந்தேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அப்ளை பண்ண ஃபார்ம், அது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். கம்ப்யூட்டரில் போட்டு வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை இதுக்காக கால் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க, இது கொஞ்சம் இந்த டைமில் ஸ்லோ ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, நாங்கள் லைனாக அப்படியே கால் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் அங்கே போகாமல் கேட்காம இருந்தேன் அப்படின்னா, இன்னும் 1 மாதம் 2 மாதம் அந்த காலும் வந்திருக்காது. நானும் அந்த கார்டு சம்மந்தமாக எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணியிருக்க மாட்டேன். இது நான் டைரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸ் போய் அவங்ககிட்ட பேசினதுனால மட்டும்தான் இப்போ என்னோட ரேஷன் கார்டு லெவல் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் போயிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் 2-3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு ரெக்கையோட டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஆதார் கார்டு, கேஸ் புக்கு, அது போக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவீங்க. ஸோ அப்ளை பண்ணது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று வரும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 ப்ராசஸ் இருக்குது. அந்த 4 ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது, உங்களுக்கு எந்த ரேஷன் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கே மெசேஜ் வந்துடும். ஸோ என்னென்ன மூவ்மெண்ட் ஆயிருக்கு, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மொபைல் மூலமாக பார்த்துக்கலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2022க்கு முன்னாடி வரைக்கும் ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா மினிமம் 15 நாளில்
நாளில் 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்பவே டிலே ஆகுது, வருஷ கணக்காகுது. இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா மகளிர் உரிமை தொகை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது 4 ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம சர்டன் டாக்குமெண்ட்ஸை வச்சு அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அது ஒரு காப்பி, நீங்கள் என்ன கொண்டு போனாலும் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸை வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா. அப்போது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஆதார் கார்டு கொண்டு போகணும், கேஸ் புக் கொண்டு போகணும், அதே மாதிரி சொத்து வரி இது ஏதாவது செலுத்துனீங்க அப்படின்னா அதை வந்து கொண்டு போகணும். ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு அவங்க முன்னாடி அந்த குடும்பத் தலைவர் யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கணும். ஸோ அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் எல்லாமே சேமாக இருக்கா, அதே மாதிரி ஆதார் கார்டு எல்லாமே இவங்க ஃபேமிலியில் இருக்காங்களா, அது வந்து அப்ளை பண்ண ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறது அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஒரு சர்டன் டைமில் வந்து உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு 10 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. ரேஷன் கார்டு சம்மந்தமான ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அட்ரஸில் நீங்கள் ரேஷன் கார்டுக்காக கொடுத்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா, உங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து சமையல் எல்லாமே இவங்க ஒரு ஃபேமிலியில் இவங்க ஒன்று தான் சமையல் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. டோர் நம்பர் இதெல்லாமே பார்த்துட்டு அக்கம் பக்கத்துலேயும் விசாரிச்சுட்டு இந்த ஃபேமிலி இங்கே இருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்ஃபார்ம் பண்ண டீட்டெயில்ஸை வந்து அதோட மேலதிகாரிகிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட நகராட்சி, ஊராட்சி இதில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வந்து அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டேட்டாவையும் இவங்க எடுத்துகிட்டு போன டேட்டாவையும் மேட்ச் பண்ணி அதை வந்து சென்னைக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே ஒரு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அது ஒப்புகை சீட்டுன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு ரேஷன் கார்டு வராத சமயத்தில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. டூப்ளிகேட் ரேஷன் கார்டு, ஸோ அது ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ரேஷன் கார்டு ஜென்ரேட் ஆகிறதுக்காக இன்னொரு ஏரியாவுக்கு போகும். ஏன்னா தமிழகத்தில் ஒரு 3 இடத்துல மட்டும்தான் ஒரிஜினல் ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகுது. அங்கே போயிட்டு உங்களோட ஒரிஜினல் ஸ்மார்ட் கார்டு வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி உங்களோட தாலுகா ஆஃபீஸுக்கு வரும். தாலுகா ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அதை எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால் வர்றதுக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கால் வந்து சில சமயம் வர்றதில்ல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக அவங்ககிட்டயே போய் பேசி இந்த மாதிரி ரேஷன் கார்டு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம், வருஷ கணக்காச்சு, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணியிருப்போம், எடுக்கல, இல்லைனா லைன் அப்போ தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சரை வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பண்ணியாச்சு. அடுத்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இனி மீதி ப்ராசஸ் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் கார்டு வரும். பார்த்துக்கோங்க, 2 கார்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு கார்டு ஆக்சுவலாக வீட்டுக்கே வந்துருச்சு, இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் கேட்டதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்ஸே வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, ஒரே தாலுகா ஆஃபீஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்களே, நான் சொன்ன ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது, எனக்கு ரேஷன் கார்டு அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அவங்களே கால் பண்ணுவாங்க, டைம் எடுத்துப்பாங்க கண்டிப்பாக. இல்லை அப்படின்னா இமீடியட்டாக தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணி என்ன ஸ்டேஜ் என்ன ஏதுங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுங்க. வெளியே வந்தோடனே ப்ரௌசிங் சென்டர் இல்லை அப்படின்னா ஒரு சில இ-சேவை மையம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சு என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ், இது எப்போ வரும் அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டில் ஒன்று போட்டு செக் பண்ணி சொல்லுவாங்க. அதை கன்ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட ரேஷன் கார்டு வந்து சீக்கிரம் வரும். இது எதுக்காக மெயினாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சைடில் ரேஷன் கார்டு இப்போ உங்களுக்கு கைக்கே வர வேண்டிய நிலைமையில் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து டிலே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களோட ரேஷன் கார்டை வந்து சீக்கிரமாக வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு அப்டேட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம சேனலில் சொல்லுவோம். ஃபைனலாக நான் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு, சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.